Hello students, in the video நம்ம exercise set 4.4ல இருக்க questions பார்க்கலாம். இப்போ first questionல வந்து fill in the blanks to complete the following identitiesனு சொல்லிட்டு நமக்கு சில subdivision கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு சில identities வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதுல LHS கொடுத்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா RHS வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் சைடில் இருக்க வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டினில் வந்து எல்ஹெச்எஸ்ல பாதி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸில் வந்து ஒரு சைடு கொடுத்துருவாங்க, இன்னொரு சைடு என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து s ஸ்கொயர் மைனஸ் 11s ப்ளஸ் 24 எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஐடென்டிட்டி கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நார்மலாக நமக்கு என்ன தெரியும், இதை பார்க்கும்போது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது, a minus b the whole square மாதிரி இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து a minus bன்னு எழுதிக்கலாம், இங்கேயும் a minus bன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நம்ம நார்மலாக எழுதுவோம், இந்த ஃபேக்டர் சம்ஸில் தான் இந்த மாதிரி தானே எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இங்கே பாருங்க, இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, எஸ் ஸ்கொயரை வந்து நம்ம ஏ ஸ்கொயராக எடுத்துட்டு a is equal to sன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே 24ன்னு இருக்கு. 24 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடையாது. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24னா பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 24 நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, என்னன்னா மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம எடுத்துக்கலாம், எஸ் ஸ்கொயர் மைனஸ் 11s ப்ளஸ் 24ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மைனஸ் 11s இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டு டேர்ம்ஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சரியா, ஸ்ப்ளிட் பண்ணி தான் இந்த ஃபேக்டர்ஸ் என்ன, எதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்கும்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இதையும் லாஸ்ட் நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரியா, மல்டிப்ளை பண்ண ப்ராடக்டை இப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த மிடில் நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி கீழே எழுதிக்கோங்க. 11 தான் வந்து இங்கே இருக்குது, ஸோ எழுதிக்கோங்க. எஸ்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், எஸ் ஸ்கொயர்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 × 24 வந்து 24 தான். இப்போது எந்த ரெண்டு நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 24ன்னு கிடைக்கணும், அதே மாதிரி அதே ரெண்டு நம்பரை வச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 11ன்னு கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் இந்த 11sக்கு பதிலாக எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது அந்த ரெண்டு நம்பர்ஸ் கூட இந்த எஸ்ஸையும் வந்து சேர்த்து எழுதணும். சரியா, ஏன்னா இந்த ஒரு நம்பர் தான் நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இந்த எஸ்ஸையும் வந்து நம்ம சேர்த்து எழுதணும். இப்போ யோசிங்க, ரெண்டு நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24ன்னு ஆன்சர் கிடைக்கணும், அதே நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணும்போது 11ன்னு ஆன்சர் கிடைக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த 24 எழுதிக்கோங்க, இதோட ஃபேக்டர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க. இப்போது 2 டேபிளில் வந்து 12 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிளில் 6 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிளில் 3 டைம், 3 டேபிளில் 1 டைம். இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, 2 × 2 × 2 × 3. இப்போ இந்த ஃபேக்டர்ஸை வந்து ரேண்டமாக குரூப் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரேண்டமாக பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டையும் குரூப் பண்ணுறேன், அப்புறம் இது ரெண்டையும் குரூப் பண்ணுறேன். அப்போ 2 × 2 என்ன, 4 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 2 × 3 இருக்குது, அப்போது 6. 4 × 6ஓட ஆன்சர் என்ன, 24. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா, 4 and 6, இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஆனால் இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 11ன்னு ஆன்சர் கிடைக்குதா, 4 + 6 = 10. 11 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 24 நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது, ஆனால் 11ன்னு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகே, இப்போ மறுபடியும் ரேண்டமாக குரூப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இது மூணையும் நான் குரூப் பண்ணுறேன், அப்புறம் இதை ஒன்று நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ 2 × 2 × 2 வந்து 8, 8 × 3, 8 × 3 வந்து 24. ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 8 + 3 = 11ஆ, ஆமாம், அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன, 8 and 3. அப்போ இந்த 11s இருக்க இடத்துல 8 and 3 வந்து நம்ம எழுதிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா, சில டைம் பெரிய நம்பராக கொடுத்துருப்பாங்க.
இப்போ இந்த சம் வந்து நம்மளே ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். சில டைம் பெரிய நம்பராக கொடுக்கும்போது ப்ராடக்ட்டில் பெரிய நம்பராக கிடைக்கும் போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிங்க. அப்புறம் ரேண்டமாக குரூப் பண்ண ட்ரை பண்ணுங்க, கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, எது கூட எது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், அதே மாதிரி அதை ப்ளஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கணும்னு யோசிங்க. அப்படி சில டைம் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ரேண்டமாக குரூப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக் மாதிரி, சரியா? ஆனால் இது உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே யோசிச்சு பார்க்கலாம். டைம் கன்சியூமிங்காக இருக்க டைமில் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 11s வந்து 8 and 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. s ஸ்கொயர் மைனஸ் 8s மைனஸ் 3s ப்ளஸ் 24. ஓகேவா? இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். காமனாக இருக்க டேர்ம்ஸை வந்து வெளியே எடுக்க முடியுமான்னு யோசிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுங்கள். சும்மா நான் ப்ராக்கெட் போடுறேன், சரியா? அப்புறம் இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து என்ன காமனாக இருக்குது, எஸ் வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்ம எஸ்ஸை வந்து வெளியே எடுத்துக்கலாமா? நான் எஸ்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல ஒரு எஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம். எஸ் ஸ்கொயரில் ஒரு எஸ் வந்து வெளியே போயிடுச்சு, மைனஸ் இங்கே 8sல 8 மட்டும் மிச்சம் இருக்கும், எஸ் வந்து வெளியே போயிடுச்சு, சரியா? இந்த மாதிரி காமனாக நான் எழுதிக்கிட்டேன். மைனஸ் இதுலேயும் வந்து எதை காமனாக எடுக்கலான்னு யோசிங்க. 3 வந்து காமனாக எடுத்துக்கலாமா? 3 வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1s மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். 1 into 3 தானே 3, அதனால 3 நான் வெளியே எடுத்திருக்கேன். ப்ளஸ் 24 வந்து 3 டேபிளில் 8 டைம்ஸ், சரியா? அப்போது இந்த மாதிரி நம்ம காமனாக எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, s + 8 இருக்குது, இங்கே s - 8 இருக்குது. இப்போது இங்கே நல்லா கவனிங்க, இங்கே s - 8 இருக்குது. நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதே டேர்ம் வந்து கிடைச்சிரும். s into s வந்து s ஸ்கொயர், அப்புறம் s into -8 வந்து -8s. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் -3 இருக்குது, கரெக்டாக? இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இந்த மைனஸ் சைனும் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகணும். அப்படி ஆகும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், -3s. இங்கே வந்து ப்ளஸ் ஆகிட்டு இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -24ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் நமக்கு கொஸ்டினில், அதாவது ஆல்ரெடி இருக்கிறது எப்படி இருக்குது, சைன் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி காமனாக வெளியே எடுக்கும்போது சைனும் கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் நீங்கள் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும், +24ன்னு கிடைக்கும். ஸோ தட் இந்த ஒரிஜினல் ஃபார்மேட் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் சைனும் கரெக்டாக வர மாதிரி பார்த்து எடுங்க. இங்கே மைனஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு 3 into s வந்து -3sன்னு கரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். மறுபடியும் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதும் +24ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கோன்னு? இப்போது இதில் நம்ம எதை காமனாக எடுத்துக்கலாங்க, s - 8, s - 8 காமனாக எடுத்துடலாமா? ஸோ காமனாக எடுத்தோன்னா s - 8 மிச்சம் என்ன இருக்குது, s - 3. இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா s - 8 and s - 3. இதை வந்து நம்ம எழுதிக்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து s - 8 and s - 3. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து பாதி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து x + 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். is equal to 3x ஸ்கொயர் - 4x - 7ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3 into -7 வந்து -21. அடுத்து இங்கே வந்து மிடில் டேர்ம் வந்து என்னவா இருக்குது, 4 -4. அப்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -21 ஆன்சர் கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு -4ன்னு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸே எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளாக 3 and 7 வந்து எடுத்துக்கலாம். 3 into 7 வந்து 21 தான். அப்போது மைனஸாக நமக்கு ஆன்சர் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், -7 into 3ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி -7 + 3 is equal to -4. அப்போ நம்ம ரெண்டு நம்பர் வந்து -7 and 3. இதை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸையும் நம்ம சேர்த்து எழுதணும், சரியா? எக்ஸ் எழுத மறந்துடக்கூடாது. 3x ஸ்கொயர் -7x + 3x - 7.
இப்போ இதுலேருந்து காமனான டேர்ம்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம காமன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3x முன்னாடி வந்துட்டு இந்த -7x பின்னாடி போனால் ஈஸியாக இருக்குமா? இங்கே 7 7ன்னு இருக்கும், இங்கேயும் 3 3ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. ஸோ இப்போ வந்து 3x² + 3x -7x -7 ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்திருக்கேன், இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு போயிருக்கேன். அப்போ தான் நம்ம காமனாக எடுக்க ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே காமனாக நம்ம எதை எடுக்கலாம்? 3xை வந்து காமனாக எடுத்துக்கலாமா? 3xை காமனாக எடுத்தோம்னா இந்த இடத்துல வெறும் x மட்டும் இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ஸில் நம்ம காமனாக வெளியே எடுக்கணும். 7ஐ வந்து காமனாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ இங்கே -7 × x + 1, ஏன்னா அப்போ தான் மறுபடியும் -7 × 1 பண்ணும்போது நமக்கு -7ன்னு மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். இப்படி இல்லாமல் இங்கே ப்ளஸ் போட்டோன்னா நமக்கு +7ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். அதனால தான் இப்படி கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? இப்போ இதில் காமனாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? x + 1ம் x + 1ம் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? 3x - 7. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டே x + 1 கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? 3x - 7. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த x + 1 வந்து இங்கே முன்னாடி இருக்குது, ஆனால் இங்கே பின்னாடி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதான் நம்ம பார்த்தோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன? 10x² - 11x - 6 = 2x - something அப்புறம் something + 2. இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டேஷில் இருக்கிறது என்னென்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -60, நடுவில் இருக்க நம்பர் வந்து -11. எந்த ரெண்டு நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது -16 கிடைக்குதோ அதே ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணும்போது -11 கிடைக்கணும். யோசிச்சு பாருங்க. 6 × 10 பண்ணலாமா? பண்ணலாம். 60 கிடைக்கும், ஆனால் 11 கிடைக்காது. ஆட் பண்ணோன்னா நமக்கு 16 தான் கிடைக்கும். ஒருவேளை நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 4 தான் ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ சைன் மாற்றினாலும் இது வேலைக்கு ஆகாது. வேறு என்னன்னு யோசிச்சு பாருங்க. 15 × 4 வருமா? செக் பண்ணி பாருங்கள். 15 × 4 வந்து 60. ஓகே. அதே மாதிரி -11 வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா -15 × 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ -15 × 4 வந்து 60 தான். ஓகே. -15 + 4 வந்து -11 தான். ஓகே, கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 10x² - 15x + 4x - 6. இதில் காமனாக ஏதாச்சும் வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா 5xை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? 5xை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்கே 10x² இருக்கும், 5xை எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? 2xன்னு இருக்கும், மைனஸ் இங்கே வந்து 3 இருக்கும். சரியா? 5x × 2x தான் வந்து 10x², 5x × -3 தான் வந்து 15x. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்மில் காமனாக நம்ம வெளியே எடுக்கணும். 2 டேபிளில் காமனாக எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸில் வந்து காமனாக நம்ம 2 எடுத்துக்கலாம். அப்போ 2ஐ வெளியே எழுதிக்கோங்க. உள்ளே வந்து 2x இருக்கும், -3. மல்டிப்ளை பண்ணும்போது இதே டேர்ம்ஸ் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ இன்னும் இதில் ஃபர்தராக எதை காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இந்த ரெண்டு டேர்மையும் காமனாக எடுத்துக்கலாமா? அப்போ 2x - 3 × 5x + 2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 2x மைனஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2x - 3. இங்கே 5x + 2. அப்போ இந்த இடத்துல 5x வரணும். இதுதான் வந்து ஆன்சர். ஆல்ரெடி நமக்கு 2x மைனஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம ரிமைனிங் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். +2 மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 5x வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் 6x² + 7x + 2. நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இங்கே எதுவும் அவங்க கொடுக்கல. சரியா? இப்போ வந்து 6 × 2 பண்ணிக்கோங்க, which is equal to 12. அப்புறம் 7. இப்போ எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்குதோ அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 7 ஆன்சர் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட்டு 6 × 2 பண்ணலாம். அப்போ 12 ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நமக்கு இதை ஆட் பண்ணோன்னா 8 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. வேறு எந்த நம்பரில் 12 வரும்? 6 × 2 பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா 4 into 3 பண்ணலாமா? இப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 12 கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 7 கிடைக்குது. ஸோ இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னன்னா 4 and 3. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இப்போ நம்ம வந்து காமனாக வெளியே எடுக்கணும். ஸோ இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே வந்து 3 டேபிளில் மல்டிப்ளை ஆகுறதுனால இதை வந்து பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. சும்மா நம்ம இன்டர்சேஞ்ச் தான் பண்ணுறோம். இப்போ வந்து 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x, ஏன்னா காமனாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, அதனால ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 இதுலேயும் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மில் நம்ம என்ன காமனாக எடுத்துக்கலாம்? 3xை வந்து காமனாக எடுத்துக்கலாமா? 3x வெளியே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல 2x இருக்கும் ப்ளஸ் 1. 3 into 2x தான் வந்து 6x ஸ்கொயர், 3 into 1 தான் வந்து 3x. இது ரெண்டில் எது நம்ம காமனாக எடுத்துக்கலாம்? 2 வந்து காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 2 காமனாக எடுத்தோன்னா உள்ளே வந்து 2x இருக்கும் ப்ளஸ் 1. 2 into 2x வந்து 4x, 2 into 1 வந்து 2. ஸோ இங்கே நமக்கு என்ன காமனாக இருக்குது? இந்த ரெண்டு டேர்ம்ஸும் காமனாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 2x ப்ளஸ் 1, 2x ப்ளஸ் 1 into 3x ப்ளஸ் 2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா அந்த பாக்ஸில் 2x ப்ளஸ் 1, இங்கே வந்து 3x ப்ளஸ் 2. புரிஞ்சுதா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இருக்க ஆன்சர்ஸ். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். செலக்ட் அண்ட் யூஸ் த ஐடென்டிட்டி that will help you find the following products without multiplying directly. இப்போ 41னா டைரெக்டாக 41 ஸ்கொயர்னு போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, சுற்றி வளைச்சு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ 41 ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னா 1681. இதை வந்து ஐடென்டிட்டி வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக நமக்கு எது சீக்கிரமாக வேலையாகுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 41 ஸ்கொயர் இருக்குது. அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 40 + 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? அதாவது ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? a + b the whole square. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், which is equal to a square + 2ab + b square. இங்கே a ஓட வேல்யூ என்ன? a is equal to 40, b is equal to 1. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a square is equal to 40 square plus 2 into 40 into 1 plus 1 square. 40 square என்ன? 4 square வந்து 16. அதை எழுதிக்கோங்க. ஒரு ஜீரோக்கு 2 0 plus 2 into 4 வந்து 8. அப்போ 80, 80 into 1 வந்து 80 தான். 80 plus 1 square வந்து 1 தான். இப்போ ஆட் பண்ணுங்க. 1681. இதே ஆன்சர் கிடைச்சிருச்சா? அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் 27 ஸ்கொயர். இதுக்கு வந்து நம்ம அதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று 20 + 7 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 30 - 3 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடில் போனோம்னா எந்த ஐடென்டிட்டி? a + b the whole square is equal to a square + 2ab + b square. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து a ஸ்கொயர்னா a ஓட வேல்யூ வந்து 20, b ஓட வேல்யூ வந்து 7. அப்போ 20 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a ஓட வேல்யூ வந்து 20, b ஓட வேல்யூ வந்து 7 ப்ளஸ் 7 ஸ்கொயர். இப்போ 20 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, ஒரு ஜீரோக்கு 2 0 ப்ளஸ் ஃபஸ்ட்டு 7 2s are என்ன? 14. 14 into 2 வந்து 28, ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. 280 ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49. இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுங்க. இங்கே 280 ஆட் பண்ணும், இங்கே 49, இங்கே 9 வந்துடும். 8 + 4 வந்து 12, இங்கே 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 + 2 வந்து 7. நமக்கு என்ன ஆன்சர்னா 729 தான் இதோட ஆன்சர். இந்த மெத்தடில் பண்ணுறீங்கன்னா a - b the whole square இருக்கு இல்லையா, a square - 2ab + b square. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த மெத்தடில் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும், அதனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் 23 into 17. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து 23 into 17னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 20 + 3, அதே மாதிரி 20 - 3ன்னு எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு 20 + 3 தான் வந்து 23, அதை வந்து இங்கே எழுதிட்டோம்.
மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போட்டோம். இன்னொரு ப்ராக்கெட்டில் இந்த 17 தான் எழுதியிருக்கோம். 20 - 3ன்னு இந்த 17 எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நமக்கு ஃபர்ஸ்டில் இருக்க ஏவும் செகண்டில் இருக்க ஏவும் வந்து ஒரே வேல்யூவாக இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த டேர்ம், இந்த பி டேர்மும் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு பி. ஆனால் ஒன்று என்ன நமக்கு மாறுது? சைன் மட்டும்தான் மாறுது. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஸோ இந்த கேசஸில் நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்னா a plus b, a minus b is equal to a square minus b square. புரிஞ்சுதா? இது வந்து ஒரு ஐடென்டிட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட்டு 20 plus 3, 20 minus 3 is equal to 20 square minus 3 square. அப்போ ஆன்சர் என்ன? 20 ஸ்கொயர் வந்து இங்கே 4, 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. 400 minus 3 ஸ்கொயர் வந்து 9, which is equal to 400 minus 9 வந்து 391. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் அந்த பட்சத்தில் மட்டும்தான் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுத முடியும். ஒருவேளை இந்த இடத்துல a மட்டும் ஒரே தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். 20 plus 3, இங்கே வந்து 20 minus 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து இந்த ஐடென்டிட்டி வந்து ஒர்க் ஆகாது. சரியா? இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து 135 ஸ்கொயர். இதை நான் எந்த மெத்தடில் பண்ணுறேன்னா a plus b the whole ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவில் பண்ணுறேன், இந்த ஐடென்டிட்டியில் பண்ணுறேன். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். 135 எப்படி எழுதிக்கலாம்னா 100 ப்ளஸ் 35 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், which is equal to 100 square plus 2 into 100 into 35 plus 35 square. அப்போ 100 ஸ்கொயர்னா 1 போட்டுக்கோங்க, ஒரு ஜீரோக்கு 2 0, அப்போ 2 0க்கு வந்து 4 0 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 35 வந்து 70, 70 into 100 வந்து 7000 ப்ளஸ் 35 ஸ்கொயர் வந்து 1225. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இங்கே இதுக்கு நேராக எழுதிக்கோங்க. அப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்னா 52281. ஆன்சர் வந்து 18225. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து 97 ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம்னா 100 மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம்? a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ என்ன? a is equal to 100, b is equal to 3. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ஸ்கொயர் மைனஸ் 2 into 100 into 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர். 100 ஸ்கொயர்னா 1 போட்டுக்கோங்க, ஒரு ஜீரோக்கு 2 0, அப்போ 4 0 மைனஸ் 2 into 3 வந்து 6, 6 into 100 வந்து 600 ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10,000 மைனஸ் 600 which is equal to 9400 ப்ளஸ் 9. அப்போ ஆன்சர் வந்து 9409. இதுதான் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் 18 into 29. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 20 மைனஸ் 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் 20 ப்ளஸ் 9ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஒரு ஐடென்டிட்டி, அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது. ஏ ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் பி வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு ஒரு புது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். அது என்னங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஐடென்டிட்டினா a plus x into a plus y is equal to a square plus ax plus y plus xy. சரியா? இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து a is equal to 20, x is equal to minus 2, இது x ஓட வேல்யூ, y is equal to 9. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a ஸ்கொயர்னா 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 2 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 9 ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 9. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20 ஸ்கொயர் வந்து 4, ஒரு ஜீரோக்கு 2 0 ப்ளஸ் 20 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 9னா 7 ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 9 வந்து
மைனஸ் 18. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 400 ப்ளஸ் 20 into 7 வந்து 140 மைனஸ் 18 which is equal to, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னா 540 மைனஸ் 18 which is equal to 522. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து வந்து 7th question 34 into 43. இதுக்கும் வந்து அதே மெத்தட் தான். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 40 minus 6ன்னு எழுதிக்கலாம் 34. 43 வந்து 40 plus 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ அதே ஐடென்டிட்டி வந்து எழுதுங்க. a plus x a plus y is equal to a square plus a into x plus y plus xy. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஸ்கொயர் என்ன? a ஓட வேல்யூஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. a is equal to 40, x is equal to minus 6, y is equal to 3. a ஸ்கொயர்னா 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40 into x ஓட வேல்யூ minus 6, எப்போவுமே மைனஸில் போட்டுக்கோங்க நெகட்டிவ் வேல்யூஸ், ப்ளஸ் y ஓட வேல்யூ வந்து 3, ப்ளஸ் xyனா ப்ளஸ் x ஓட வேல்யூ வந்து minus 6 into y ஓட வேல்யூ வந்து 3. அடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 40 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் வந்து 16, ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ, ப்ளஸ் இங்கே வந்து minus 6 ப்ளஸ் 3, அப்போ இங்கே ஆன்சர் வந்து minus 3 ஆயிரும். 40 into minus 3, 4 3s are 12, அப்போது minus 20, ப்ளஸ் minus 6 into 3, minus 6 into 3 வந்து 18, minus 18. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1600 மைனஸ் 138. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1462. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 8th கொஸ்டின். இது ஈஸி தான். 205 ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus b the whole square ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போ 200 plus 5 the whole square is equal to a square plus 2ab plus b square. இதையும் வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். இங்கே a ஓட வேல்யூ என்ன? a is equal to 200, b ஓட வேல்யூ வந்து 5. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 200 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 200 into 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர் is equal to 4. 2 ஸ்கொயர் வந்து 4, ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ, ப்ளஸ் 2 into 5 வந்து 10, 10 into 200 வந்து 2000, ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுங்க. அப்போது 42,025. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ இதில் ஃபேக்டர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 9a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர் மைனஸ் 6ab ப்ளஸ் 12ac மைனஸ் 4bc. அதே தான். இப்போ வந்து அந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இப்போது நமக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் வந்து 9a ஸ்கொயர்னா a is equal to 3a. b ஸ்கொயர் வந்து வெறும் b ஸ்கொயர் தான். அப்போ b is equal to b தான். அடுத்து c ஸ்கொயர் வந்து 4c ஸ்கொயர். அப்போது c is equal to 4c. இப்போ என்னென்ன நம்ம வெரிஃபை பண்ணோம்னா 2ab வந்து மைனஸ் 6ab செக் பண்ணணும், 2bc வந்து மைனஸ் 4bc செக் பண்ணணும், 2ca வந்து 12ac செக் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட வேலை. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்ம கண்டுபிடிச்சதை 2 into ஃபஸ்ட்டு 2ab சரியா? அப்போ 2 into a-ஓட வேல்யூ வந்து 3a, b-ஓட வேல்யூ வந்து b தான். அப்போ ஆன்சர் வந்து 6ab. ஆனால் இங்கே மைனஸில் இருக்குது, அதுதான் இங்கே கேட்சு. ஓகே, இப்போ இங்கே வந்து ab இருக்குது, இங்கே வந்து இதுவும் இன்னொரு மைனஸ் டேர்ம், இங்கே வந்து bc இருக்குது. அதாவது minus 6ab minus 4bc. ரெண்டில் எது காமனாக இருக்குது? b தான் காமனாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து நெகட்டிவாக இருக்கும். எப்படி? ஏன்னா ஒருவேளை இந்த a இல்லை c எதுலேயும் ஒன்றில் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் வந்து நமக்கு என்ன இருந்திருக்கும்? நெகட்டிவ் சைன் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இல்லாதனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? b தான் வந்து நெகட்டிவ்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அது வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே நம்ம செக் பண்ணுறோம். இங்கே வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? பாசிட்டிவில் தான் ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து b தான் வந்து நெகட்டிவ்.
அப்போ பியோட வேல்யூக்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் ஆட் பண்ணிக்கணும். b is equal to minus b. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ மைனஸ் 6ab. ஓகே, இப்போ இது வந்து கரெக்டு, நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இது வந்து 2c சரியா, 4c இல்லை, நான் மாற்றி எழுதிட்டேன். இது வந்து 2c. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா 2bcயில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2bcனா 2 இன்ட்டு மைனஸ் b இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 2c. அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 4bc. இப்போ அடுத்து 2ca செக் பண்ணோம். 2 இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 2c, ஏயோட வேல்யூ வந்து 3a. அப்போ 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 12ac. ஓகே, இதுவும் வந்து நம்ம கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ 12ac-யும் வந்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேக்டர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். a plus b plus c the whole square na is equal to a-ஓட வேல்யூ என்ன 3a plus minus b plus 2c the whole square. இதை தனித்தனியாக எழுதிக்கோங்க. 3a plus minus b plus 2c into 3a plus minus b plus 2c. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டின், இதுவும் அதே மாதிரி தான். 16s square plus 25t square minus 40st. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்கள். 16s square minus 40st plus 25t square எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது, which is equal to a square minus 2ab plus b square. அப்போ இங்கே a-ஓட வேல்யூ என்ன? a is equal to a square is equal to 16s square. அப்போ a is equal to 4s, b square is equal to 25t square. அப்போ b is equal to 5t. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2ab is equal to 2 into 4s into 5t. 2 5s are 10, 10 4s are 40. அப்போ 40st. ஓகே, இப்போ செக் பண்ணோன்னா இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a minus b whole square, அப்போது 4s minus 5t whole square ஃபேக்டர்ஸாக எழுதும்போது 4s minus 5t, 4s minus 5t. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து r ஸ்கொயர் மைனஸ் r மைனஸ் 42. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது கரெக்டாக. ஆனால் இங்கே பாருங்கள், r ஸ்கொயர் வந்து a ஸ்கொயராக இருக்கலாம், கரெக்டாக இருக்குது. இப்போ a ஸ்கொயர் வந்து r ஸ்கொயர்னா a வந்து r, இது வந்து கரெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே b ஸ்கொயர் பாருங்கள், b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 42. அப்போ b வந்து ரூட் 42 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. 42 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் சரியா. இப்போ வந்து r ஸ்கொயர் மைனஸ் r மைனஸ் 42னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இன்ட்டு 42 வந்து 42 தான். சைனையும் எழுதிக்கோங்க மைனஸ் 42. அப்போ நம்ம ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 42 கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 1ன்னு ஆன்சர் கிடைக்கணும் சரியா. இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ சச் தட் இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிங்க. 6 and 7 வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா? 6 into 7 வந்து 42 தான். இங்கே வந்து மைனஸ் 7 நம்ம மாற்றிட்டோன்னா மைனஸ் 7 ப்ளஸ் 6 is equal to மைனஸ் 1. ஸோ அந்த ரெண்டு நம்பர் வந்து 6 and 7. இப்போ இந்த மைனஸ் 6க்கு பதில் இந்த ரெண்டு நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ r ஸ்கொயர் மைனஸ் அப்போ r ஸ்கொயர் மைனஸ் 7r ப்ளஸ் 6r மைனஸ் 42. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஆரை மட்டும் காமனாக வெளியே எடுத்துருங்க. ஆரை காமனாக வெளியே எடுத்தோன்னா இங்கே ஒரு r இருக்குமா, அது இங்கே எழுதிக்கோங்க. r மைனஸ் இங்கே வந்து 7 இருக்கும், இந்த r வந்து வெளியே போயிடுச்சு சரியா. ப்ளஸ் இங்கே வந்து 6-ஐ காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ 6 வெளியே இருக்கும், r வந்து உள்ளே இருக்கும். மைனஸ் 6 டேபிளில் வந்து 7 டைம்ஸ் தானே 42. அப்போ 7 வந்து உள்ளே இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ r மைனஸ் 7 இன்டூ r ப்ளஸ் 6. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர் சரியா. இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், 49g ஸ்கொயர் ப்ளஸ் 14gh ப்ளஸ் h ஸ்கொயர். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா?
அப்போ நமக்கு ஆன்சர் என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதை மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் வந்து 49g ஸ்கொயர்னா a இஸ் ஈக்குவல் டு 7gன்னு அர்த்தம். b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர்னா b இஸ் ஈக்குவல் டு வெறும் h தான். அப்போது இது வெரிஃபை பண்ணுங்கள். 2ab இஸ் ஈக்குவல் டு 2 into 7g into h which is equal to 14gh. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போது aயோட வேல்யூ வந்து 7g plus h whole square 7g plus h into 7g plus h. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரியா? இந்த டைப்பில் நம்ம ஏகப்பட்ட சம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த டைமில் ஈஸியாக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து 64e ஸ்கொயர் ப்ளஸ் 121b ஸ்கொயர் ப்ளஸ் 4w ஸ்கொயர் மைனஸ் 176uv மைனஸ் 32uw ப்ளஸ் 44vw. இப்போ ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. நம்ம என்னென்ன வெரிஃபை பண்ணோம்னா இது மூணும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். கரஸ்பாண்டிங்காக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு abc என்னன்றது கண்டுபிடிங்க. a square is equal to 64b ஸ்கொயர்னா அப்போ a is equal to 64ஓட ரூட் என்ன 8v. அடுத்து b ஸ்கொயர் is equal to 121v ஸ்கொயர். சாரி, இது வந்து u. சரியா? அது வந்து u. ஓகே, 121v ஸ்கொயர்னா b is equal to 11v. இது வந்து u. c ஸ்கொயர் is equal to 4w ஸ்கொயர். அப்போ c is equal to 2w. இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2ab 2 into 8u into 11v. 2 into 11 வந்து 22. 22 into 8 வந்து 176 uv. கரெக்டாக இருக்கா? ஓகே. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா நமக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஓ, மைனஸ் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. 176 uv அதுக்கப்புறம் மைனஸ் 32 uw. இப்போ இங்கே காமனாக என்ன இருக்குது? u தான் வந்து காமனாக இருக்குது. அப்போ u is equal to நெகட்டிவ்னு அர்த்தம். இங்கே u டேர்ம்ஸை மட்டும் நெகட்டிவ் ஆக்கிக்கோங்க. இது மைனஸ் 8u, இங்கேயும் வந்து மைனஸ் 8u. அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 76 uv. கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2bc என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். 2 into bயோட வேல்யூ வந்து 11v, cயோட வேல்யூ வந்து 2w. அப்போ ஆன்சர் வந்து 2 2s are 4, 4 11s are 44, 44vw. இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து என்ன செக் பண்ணணும்? நம்ம 2 into ca செக் பண்ணணும். 2 into cயோட வேல்யூ 2w, aயோட வேல்யூ வந்து மைனஸ் 8u. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 8s are 32, மைனஸ் இருக்கனால மைனஸ் 32vw. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஃபைனலி நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus b plus c the whole square ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். aயோட வேல்யூ வந்து மைனஸ் 8u ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க ப்ளஸ் bயோட வேல்யூ வந்து 11v ப்ளஸ் 2w வந்து cயோட வேல்யூ. இப்போ இதை வந்து ஃபேக்டர்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 8u ப்ளஸ் 11v ப்ளஸ் 2w இன்டூ மைனஸ் 8u plus 11v plus 2w. இதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்கலாம், அடுத்த எக்ஸசைஸ் செட் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.